எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இவங்க பேர் இன்பா. வயசு 31 ஆகுது. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல குணமும், நல்லா கேரிங்காக பார்த்துக்கிற ஒரு நடுத்தர வசதி கொண்ட பெண் வருந்தமாக கொண்டு வந்திருக்கேன். இவங்க இந்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்கம்மா. ஜாதியும் பார்த்தீங்கன்னா வன்னியர்னு சொல்கிறாங்க. ராசியும் பார்த்தீங்கன்னா துலாம்னு சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுவாதின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை தான் வந்து பார்த்துட்டு வராங்களாம்மா. இவங்க ஸ்கூலில் தான் படிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க இப்போ ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு, குக்கிங் ஹெல்ப் பண்ணுறதுன்னு அங்கேயே தங்கி வேலை பார்த்துட்டு வராங்களாம். ஒரு நார்மல் இன்கம் தான் சம்பாதிச்சிட்டு வராங்களாம்மா. தங்குறதுக்கும் சாப்பாட்டுக்கும் போக கொஞ்சம் அமௌண்ட் வீட்டுக்கும் அனுப்பிட்டு இருக்காங்களா. இவங்க ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான்மா. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு கார் வாட்டர் சர்வீஸ் பண்ணுற இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. அவராலையும் இப்போ ரொம்ப உடம்பு முடியலன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கு அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு மாலை கட்டுற கடையில் பூ கட்டுற வேலை பார்த்துட்டு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க சொந்தமாக ஒரு வீடு மட்டும் இருக்க சொல்லியிருக்காங்க. அதனால் லைஃப் கொஞ்சம் பரவாயில்லாமல் போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு ஒரே பொண்ணு தானே, இவங்களுக்கு குழந்தையும் எதுன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு முதல் திருமணம் அரேஞ்ச் பண்ணி தான் நடந்துன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சில மாதத்தில் எங்களுக்கு அவருக்கும் ஒத்து போகலன்னு தனியாக பிரிஞ்சு வந்துட்டாங்கன்னா அப்புறம் அதை மறக்க தான் ஒரு வேலைக்கு போகலாம்னு லேடிஸ் ஹாஸ்டல் வந்துட்டு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் இவங்களுக்கு யாருமே இல்லை சொல்லியிருக்காங்க. இப்போ அதிலேருந்து மீண்டும் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணலாம்னு வரன்னு பார்த்துட்டு இருக்காங்களாம்மா. சில வருஷமாக ஆண் துணை இல்லாமல் தான் இருக்காங்க சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போகிற கணவர் ஒரு நல்ல கேரிங்காக பார்த்துக்கணும்னு விரும்புகிறாங்க. இவங்கள அவங்க நல்லபடியாக பார்த்துப்பேன்னு சொல்கிறாங்கம்மா. கெட்ட பழக்கம் எதிர்க்கூட சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க அவங்கள நம்பி தான் இருக்கிறதால நல்லா பார்த்துக்கிட்டா போதும்னு சொல்கிறாங்க. அடிப்படை வசதி இருந்தாலே போதும் எதிர்பார்க்குறாங்கம்மா. இது அது வேணும்னு ரொம்ப நச்சரிக்க மாட்டான்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பசங்க இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. மேரேஜுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பவுன் நகை சேர்த்து வச்சுருக்காங்க நம்ம. அப்புறம் அந்த வீடு இவங்க பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் இவங்களுக்கு தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல மாதம் வருமானம் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. இவங்க குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்கம்மா. உங்களுக்கு ஒரு பெண் துணை இல்லாமல் இவங்க நல்லபடியாக பார்த்துக்க முடிகிற அளவு வசதி இருந்து தனிமையில் யாரும் இல்லாமல் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இவனை அப்ரோச் பண்ணலாம். இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டாக சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.